டிஸ்பிளே போச்சுடா எனக்கு. ஏங்க நீங்க படிச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கடை வச்சு தரேன், மொபைல் கடை வச்சு தரேன், அக்சசரிஸ் கடை வச்சு தரேன். ₹1 உங்கள்கிட்ட நான் வாங்க போறது இல்லை. உங்க கடையில் உள்ள எல்லா பொருளும் ஃப்ரீயா வாங்கி தரேன். என்ன பண்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. கேளுமா, கைகோட்டி இறங்கி நின்று கத்த விடாதமா. நானே 1008 யாராவது இருக்கேன், பேசிட்டு வருவாங்க. டென்ஷன் ஆகாதமா. ஏமா அடிக்காதே. டிஸ்பிளே போச்சுடா எனக்கு. சார் உங்களுக்கு ஃப்ரீயா மாத்தி தரேன். ஃப்ரீயா மாத்தி தரேன். நான் மாத்தி தரேன். கையை எடுங்க சார், மாத்தி தரேன். வாங்க. மாத்தி தரல. என் கூட வாங்க. வாங்க மணி என்ன இந்த டிஸ்பிளே டக்குன்னு மாத்தி கொடுங்க. 2 நிமிஷம். ஓகே ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி. பேக் கவர் மாத்திட்டாரு, உங்க டிஸ்பிளே ரெடி ஆயிடுச்சு. ஓகே சார், புரியுங்க சார். ஃப்ரீன்னு சொன்னேன். என்ன காசு கொடுத்தீங்களா? இங்க வாங்க, என் கூட வாங்க. பணம் கொடுத்தாரா? பணம் கொடுத்திருக்காரு. சரி, அந்த கொடுத்த பணத்துக்கு பொருளை கொடுங்க. வாங்கிக்கப்பா. கையில வச்சுங்க. சூப்பரான ஸ்பீக்கர். கூகுள் ஸ்பீக்கர், நெக் பேண்ட், 4 ஒரு வருஷம் வாரண்டி இருக்குனே. ஒரு பேக் கேஸ், ஒரு ஹெட்செட், ஒரு பவர் பேங்க், ஒரு ஹெட்செட், ஒரு டெம்பர் கிளாஸ். ஓகே, ஒரு கேபிள் ப்ராடக்ட். போங்க சார், உங்க மொபைல் எடுத்துங்க சார். ஓகே, கொடுத்த காசுக்கு 10 பொருள் வாங்கி கொடுத்துட்டேன். உடைக்கவும் செய்றீங்க, அள்ளியும் கொடுக்குறீங்களப்பா. போயிட்டு வாங்க சார். நாளைக்கு என் பொண்டாட்டி போனா அதையும் கொண்டு வாங்க சார். வணக்கம் சார், நீங்க போயிட்டு வாங்க சார். ரொம்ப நன்றி அப்பா. ஹாப்பி. இப்போதான் வந்து மெயின் கண்டென்ட். அதாவது அவர் மொபைல் டிஸ்பிளே மாத்திட்டாரு, அவருக்கு 10 பொருள் கொடுத்தாரு, அவர் ஹாப்பி ஆகிட்டு போயிட்டாரு. அவருக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ரீயாக மாற்றின மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா 10 பொருள் வாங்கிட்டு போயிட்டாரு கொடுத்த பணத்துக்கு. இப்போ நான் ஒரு ஆளை கூட்டு வந்தேன். மணி என்ன நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆளை கூட்டு வந்தா எனக்கு 10 பொருள் ஃப்ரீயாக தரேன். நீங்கள் கொடுங்க என் 10 பொருளா. என்னண்ணா? செமையான ஒரு ஹெட்செட், சரி, ஒரு நெக் பேண்ட், ஓகே, ஒரு கேபிள் ப்ரொடக்டர், ஓகே, ஒரு பாப் சாக்கெட், ஓகே, ஒரு மொபைல் ஸ்டாண்ட், ஓகே, ஒரு கேபிள், ஓகே, ஒரு பேக் கேஸ், ஓகே, ஒரு டெம்பர் கிளாஸ், ஓகே, ஒரு ஹெட்செட், ஓகே, ஒரு ரெயின் கவர். இந்த 10 பொருள் எனக்கு ஃப்ரீ. 10 பொருள் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த மாதிரி யாருக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தாலும் கொடுப்பீங்களா? நீங்க வந்தா மட்டும் போதும், வாங்க. இந்த மாதிரி 10 பேரை கூட்டு வந்தீங்கன்னா உங்க கையில 100 பொருள் ஆச்சு. அழகா ஒரு பொட்டி கடை வச்சு இதை வச்சுட்டு சம்பாதிக்கலாம். இன்னொரு ஐடியா சொல்றேன். அவர் கடைக்காரருக்கு முன்னாடி சொன்ன வெளியே போய் நான் சொல்லுங்க. இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தேவையே கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்கோ, உங்கள் அப்பாக்கோ, உங்கள் அண்ணனுக்கோ, தங்கச்சிக்கோ யாருக்கோ மொபைல் உடஞ்சி போச்சுன்னா கூட நீங்கள் இந்த கடைக்கு வந்து டிஸ்பிளே மாற்றுங்க. மாற்றினதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 பொருளை கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிங்க. அப்புறம் நீங்கள் கூட வரீங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு. உங்களுக்கு 10 பொருள் ஆக மொத்தம் 20 பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் 3வது வீதியில் கேலக்ஸி மொபைல் அப்படி ஒரு கடைங்க. கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். இந்த ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கும் தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே.